ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்டடி கார்னர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 4 மின்னோட்டமும் ஓகேவா. எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு பொருள் என்ன, இந்த கரண்ட்டு. நம்ம யூஸ் பண்ணுற அன்றாட ட்ரெஸ் அயன் பண்ணி போடுறது, ஃபுட்டை குக் பண்ணுறதுலேருந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஈவன் இப்போ நம்ம ஸ்டடி பண்ணுறோன்னா, நைட் டைமில் படிக்கணுன்னா கூட அது நமக்கு எலக்ட்ரிசிட்டின்றது ஒரு இன்றியமையாத ஒரு பொருள். எப்போவுமே எல்லா லெசன் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி ஒரு வித்தியாசம் பார்ப்போம். எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட்டு, மின்னோட்டம், இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட வித்தியாசம் என்னென்னா, மின்னூட்டம் பாயும் வீதமே மின்னோட்டம். மின்னோட்டம் என்பது ஒரு அடிப்படை அலகு. மின்னூட்டம் என்பது அதுலேருந்து டிரைவ் பண்ண ஒரு வழி அலகு. ஓகேங்களா. மின்னோட்டத்தின் அலகு ஆம்பேர், மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின்னோட்டத்தை ஐயா டினோட் பண்ணுவோம், மின்னூட்டத்தை கியூவில் டினோட் பண்ணுவோம். ஓகேவா. அதே போல் சரி, மிச்சத்தை லெசனுக்குள்ளே போய் பார்க்கலாம். மிச்சம் என்ன நான் பார்க்க போகிறேன்னு, கட்டளை நோக்கங்கள். மின்னூட்டம், மின்புலம், கூலும் விதி ஆகியவற்றை புரிந்து கொள்ளுதல். மின்னோட்டம், மின்னழுத்தம், மின்தடை, ஓம் விதி ஆகியவற்றை விளக்குதல். தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு, இதுமாதிரி 2 வெரைட்டி ஆஃப் இணைப்பு இருக்குது. அதை பார்க்க போகிறோம். மின்னோட்டத்தின் விளைவுகளான வெப்ப விளைவு, அதான் ஹீட்டிங் எஃபெக்ட்டு, கெமிக்கல் எஃபெக்ட்டு, மேக்னெட்டிக் எஃபெக்ட், காந்த விளைவு, இது 3த்துக்கு பற்றின எக்ஸ்ப்ளனேஷன். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடுகள், என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நேர் மின்னோட்டம், மாறுதிசை மின்னோட்டம், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு, டைரக்ட் கரண்ட்டு, இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். மின்சாரம் சார்ந்த பாதுகாப்பு கூறுகள். எப்படிலாம் நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டி இஸ் குட்டு நம்ம லைஃப்க்கு. ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படிலாம் நம்ம தவிர்க்கலாம். இப்போ என்னென்னா, இந்த யூனிவர்ஸில் இருக்கிற போல் எல்லா பொருள் போலையும் இதுலேயுமே அனைத்து அணுக்கள் மூலக்கூறுகளாக ஆகிருக்கும். ஓகேவா. அனைத்து அடிப்படை அணுக்கள் மூலக்கூறுகளாக ஆகிருக்கும். ஓகேவா. அணுக்கள் என்ன இருக்குன்னா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் 3 துகள்கள் இருக்குது. நம்ம ஆல்ரெடிலாம் 6th 7th 8th பார்த்துருக்கோம். ஓகேங்களா. புரோட்டானும் நியூட்ரானும் சென்டரில் இருக்கும். அதை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வந்துட்டுருக்கோம். இப்போது அந்த நியூக்ளியஸ் தான் புரோட்டான், நியூட்ரானா. அந்த நியூக்ளியஸ் கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு விசையில் இழுத்து பிடிச்சிட்ருக்கோம். ஆனால் அவுட்டர் செல் இருக்குல்ல, கே ஷெல், இது கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம். கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், அதுமாரி ஒரு இது தாண்டி போகக்குள்ள அந்த அவுட்டர் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் தான் இங்கேருந்து வெளியில் போகிறது ரெடியாக இருக்கும். அது ஏன்னா அதோட ஈர்ப்பு விசை கம்மியாகுதுல்ல. ஓகேவா. ஈர்ப்பு விசை கம்மியாகுதுல, அதில் சொல்கிறாங்க. அதே போல் எலக்ட்ரான் என்பது நெகட்டிவ் சார்ஜ், எதிர்மின் இது. புரோட்டான் என்பது நேர்மின் இது. நியூட்ரான் நியூட்ரல். ஓகேவா. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆட்டம், இந்த அணுவை பற்றின இது கொண்டு அந்த டிசைன் பண்ணவர் யாருன்னா, ஒரு கருத்து சொன்னவர் யாருன்னா டால்டன். ஓகேவா. எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச தாம்சன், புரோட்டானை கண்டுபிடிச்ச கோல்ஸ்டின், இந்த நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னவர் ரூதர்ஃபோர்ட். நியூக்ளியஸ்னு இருக்குன்னு சொன்னவர் ரூதர்ஃபோர்ட். அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற பொருள் நியூட்ரான்னு சொன்னவங்க யாருன்னா ஜேம்ஸ் சாட்விக் யாருன்னா ரூதர்ஃபோர்டோட மாணவர். ஓகேவா. அதே போல் இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் ஒரு இதில் சேம் நம்பர் தான் இருக்கும். அதனால தான் அந்த அணு நடுநிலையில் இருக்கும். ஓகேவா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் லெசனுக்குள்ளே பார்க்கலாம். மின்னூட்டங்கள்னால் சார்ஜ். ஓகேவா. அணுவிற்குள் அணுக்கரு உள்ளது. அதனுள் நேர் மின்னூட்டம் கொண்ட புரோட்டான்களும் மின்னூட்டம் மற்ற நியூட்ரான்களும் உள்ளன. இந்த நியூக்ளியஸை பற்றி சொன்னால, மேலும் அணுக்கருவை சுற்றி எதிர் மின்னூட்டம் பெற்ற எலக்ட்ரான்கள் சுற்றி வருகின்றன. எவ்வளவு புரோட்டான்கள் உள்ளவோ அவ்வளவு எலக்ட்ரான்கள் உள்ளன. இதில் நம்ம அப்பயே பார்த்தாச்சு. இருப்பதால் பொதுவாக அனைத்து அணுக்களும் நடுநிலையில் உள்ளன. ஒரு அணுவிலிருந்து எலக்ட்ரான் நீக்கப்பட்டால் அவ்வளோ நேர் மின்னோட்டத்தை பெறும். என்னென்னா, இப்போ ஒரு ஆட்டம் இருக்குன்னா, அந்த ஆட்டமில் நீங்கள் போய் பாசிட்டிவ் சார்ஜ், அதான் நேர் மின்னோட்டத்தை கொடுத்தா அது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகாது. ஓகேவா. நேர் மின்னோட்டத்தை கொடுத்தா பாசிட்டிவ் சார்ஜ், அதுலேருந்து எலக்ட்ரானை நீக்கினாலே போதும். ஓகேவா. எலக்ட்ரானு அதுலேருந்து அந்த ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் நீங்கினாலே அது பாசிட்டிவ், அது பாசிட்டிவ் ஆகிடும். அதான் சொல்கிறாங்க. ஓகேவா. அதுவே நேர் அயனி எனப்படும். மாறாக ஒரு எலக்ட்ரான் சேர்க்கப்பட்டால் அவ்வளோ எதிர் மின்னோட்டத்தை பெறும். அதுவே எதிர் அயனி எனப்படும். எது பாசிட்டிவ், எது நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. நெகிழி சீப்பினால், நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பார்த்துருப்போம். நம்ம தலையை சீப்பு வச்சு சீக்கிறது, எபோனைட் ராடு கூட சில்க்கு, அதை எபோனைட் ராடு கூட கம்பளி வச்சு தேய்க்கிறது, அப்புறம் பட்டு கூட ஒரு சில இதை வச்சுலாம் எக்ஸ்பிளைன் பார்த்துருப்போம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம அந்த சீப்பை வச்சு தலையில் சேர்க்குறோம்ல, தலையில் இருக்கிற எலக்ட்ரானை முடி இருக்குல்ல, முடி என்ன பண்ணால் சீப்புக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். முடி பாசிட்டிவ் ஆகிடும், சீப்பு
நெகட்டிவ் அந்த எலக்ட்ரானை வாங்குதில்ல ஓகேவா. சீப்பினால் தலைமுடியை திடமாக செய்யும்போது உங்கள் தலைமுடியிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறி சீப்பின் துணிகளை அடைகின்றன. எலக்ட்ரான்களை இழந்தால் முடி நேர் மின்னோட்டத்தையும், எலக்ட்ரான்கள் பெற்றதால் சீப்பு எதிர் மின்னோட்டத்தையும் பெறுகிறது. அந்த மாதிரி நம்ம எபோனட் ராடுக்கும் கம்பளியும் தேய்க்கிறதுனால என்ன நடக்குன்னு பார்த்துருப்போம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு மின்னூட்டத்தை அளவிடுதல். இப்போ நமக்கு அந்த சார்ஜ் ஆகுதுல்ல, இப்போது இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அது எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோன்னு சொல்கிறோம் ஓகேவா. மின்னூட்டத்தை நம்ம பொதுவாகவே சின்னு சொல்லுவோம். ஏன்னா அதை கண்டுபிடிச்சது யாருன்னா கூலும்ன்ற அறிஞர் கண்டுபிடிச்சனால சி. ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிங்க, ஜூலோ, ஆம்பேரோ, கூலும்போ இது எது போட்டாலுமே அவங்களோட ஃபுல் லெட்டர் எழுதுனா ஸ்மால் லெட்டரில் எழுதிக்கலாம். ஆனால் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு லெட்டர் டினோட் பண்ணிங்கன்னா கேப்ஸில் எழுதணும். இது நம்ம மெஷர்மெண்ட்டில் 10th ஸ்டாண்டர்டில் சொல்லியிருப்போம் ஓகேவா. எப்போவுமே அறிஞரோட பேர் கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும், டினோட் பண்ணணும். இப்போ கேபிட்டல் சி போட்டிருக்காங்களே, இதை ஸ்மால் சி போட்டால் தப்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. ஒரு எலக்ட்ரானின் மின்னூட்டம் மிகச்சிறிய மதிப்புடையது. எலக்ட்ரான் மின்னூட்டம் இ என்றும் குறிப்பிடப்படுகிறது ஓகே. எலக்ட்ரானில் இருக்கிற அந்த சார்ஜ் என்னென்னா ஈன்னு குறிப்பிடுறாங்க. அந்த ஈயோட வேல்யூ என்னென்னா 1.6 × 10⁻⁹ கூலும். 1.6 × 10⁻⁹ கூலும் ரொம்ப முக்கியமான வேல்யூ. எனவே எந்த ஒரு மின்னூட்டமும் அடிப்படை மின்னூட்டமான எலக்ட்ரானின் மின்னூட்டத்தின் முழு எண் மடங்காகவே இருக்கும். என்னென்னா அதை க்யூன்னு சொன்னோன்னா சார்ஜை க்யூ எலக்ட்ரானோட வேல்யூ சொல்லிட்டாங்களா, அந்த எலக்ட்ரானோட மடங்கு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துகிட்டு வச்சிங்களேன், அதுக்குள்ளே ஒரு 5 எலக்ட்ரான் இருக்குது, இன்னொரு ஆட்டமில் 10 எலக்ட்ரான் இருக்குது, இன்னொரு ஆட்டமில் 15 எலக்ட்ரான் இருக்குது. அந்த எலக்ட்ரானோட நம்பர் வேரி ஆகும் ஓகேவா. ஆனால் அந்த எலக்ட்ரானுக்கான வேல்யூ இருக்குல்ல 1.6 × 10⁻⁹ கூலும், இது கான்ஸ்டன்ட் வேல்யூ ஓகேவா. அந்த எண்ணு சொன்னல, ஒரு இதில் 5, ஒரு இதில் 10, ஒரு இதில் 15, அது வேரி ஆகும். அது எப்படி கால்குலேட் பண்ணோன்னா Q = NE ஓகேவா. n என்பது முழு எண். இங்கே இது ரொம்ப முக்கியமான ஒரு சம். இப்போ ஒரு கூலும் மின்னூட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன, இது நீங்கள் மனப்படம் கூட பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேல்யூ ஓகேவா. ஒரு கூலும் மின்னூட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான் உள்ளது, நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், Q = NE. ஈயோட வேல்யூ 1.6 × 10⁻⁹. நமக்கு என்ன வேணும் இங்கே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஓகேவா. N = Q/E. Q என்ன 1 கூலும் சார்ஜ், எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜ்னா 1 கூலுமா, 1/1.6 × 10⁻⁹. அதை டிவைட் பண்ணோன்னா 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ். இது என்ன எங்கே படித்த ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு, 6.242 × 10⁻18 புரோட்டான் ஆர் எலக்ட்ரான். ஒரு கூலுமோட வேல்யூ என்ன நம்ம படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடியே இருக்குன்னு, அது நார்மலாக ஒரு டேட்டாவாக படிச்சிருப்போம். இப்போ E = 1.6 × 10⁻�19 படிக்கணும்ல, இந்தமாரி ஒரு டேட்டாவாக நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஓகேவா. ஒரு கூலுமோட வேல்யூ 1.6 × 6.25 இல்லை 25 கொடுத்துருக்காங்க. அது இந்த வேல்யூ என்னன்னா 242 × 10⁻18 புரோட்டான் ஆர் எலக்ட்ரான் ஓகேவா. இதையே நம்ம எப்படின்னா மைக்ரோ கூலுமு, நேனோ கூலுமு, பிக்கோ கூலுமு, இதெல்லாம் அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். மைக்ரோ, நேனோ, பிக்கோ, ஃபெம்டோ. மைக்ரோனா 10⁻6, நேனோனா 10⁻9, பிக்கோனா 10⁻12 ஓகேவா. இயல்பாக மின்னூட்டங்கள் கூட்டல் பண்பிற்கு உட்பட்டவை. இப்போ சார்ஜ் எல்லாம் கூட்டல் பண்புக்கு உட்பட்டவை. அதாவது ஒரு அமைப்பின் மொத்த மின்னூட்டமானது அதில் உள்ள அனைத்து மின்னூட்டங்களின் குவியல் கூட்டுத்தொகைக்கு சமமாகும். எடுத்துக்காட்டாக ஒரு அமைப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 5 சார்ஜ் +5C மற்றும் -2C ஆகிய இரு மின்னூட்டங்கள் இருப்பதாக வைப்போம். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 5 - 2 என்ன 3. இப்போ அந்த மொத்த இதோட சார்ஜோட வேல்யூ என்னன்னா Q = NE பார்த்தோம்ல, அது அங்கே அதோட வேல்யூ என்னன்னா Q = 3C 3 கூலும் ஓகேவா. இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலைமின்னியல் விசை நியூட்டன் 3வது விதியின் அடிப்படையில் இயங்குகிறது. நிலைமின்னியல் விசைனா ஒன்றுமே எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஓகேவா. 2 பாயிண்ட்டுக்கு இடையில் அது ஏற்படும். ஒரு மின்னோட்டத்தின் மீது ஏற்படும் விசை வினையாகும் ஆக்ஷன். நியூட்டனோட 3rd லா எவரி ஆக்ஷன் ஆஸ் இட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எந்த ஒரு வினைக்கும் அதற்கான எதிர்வினை இருக்கும், அதுதான் ஓகேவா. மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை வினையாகவும் இன்னொரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை எதிர்வினையாகவும் இருக்கும். என்ன சொல்கிறாங்க, இஎம்எஃப்ல இருக்குல்ல அந்த நிலைமின்னியல் விசை இருக்குல்ல, அதில் இருக்கிறது என்னென்னா நியூட்டன் 3rd லா ஒபே பண்ணுது. அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, ஒரு இதில் இருக்கிறது ஆக்ஷனாகவும் இன்னொரு இதில் இருக்கிறது ரியாக்ஷனாகவும் இருக்குது. அவ்வளோதான் இதில் சொல்லியிருக்காங்களே. பாக்ஸ் ரொம்ப முக்கியம், பாக்ஸ் எப்போவுமே தெளிவாக படிங்க. மின் விசைனா இது உள்ளே இருக்குது, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள்.
இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்ல, இன்னும் நம்ம ஆனால் மேக்னெட்டை நடத்த ஆரம்பிக்கல. மேக்னெட்னால் சேம் போல் ரிப்பல் ஆகுமா, ஆப்போசிட் ஃபோர்ஸ் அட்ராக்ட் ஆகுமா, அதான் இங்கே சொல்கிறாங்களே. மின்னூட்டங்களில் ஏற்படும் மின்விசை மின்விசை எனப்படும். ஒன்று கவர்ச்சி விசை, மற்றொன்று விலக்கு விசை. இது ரெண்டே ரிப்பல் ஆகுதா, விலக்கு ஆகுதா? பாசிட்டிவ் பக்கத்தில் வச்சிங்கன்னா நெகட்டிவ் பக்கத்தில் வச்சா விலக்குதா? அதே பாசிட்டிவ் நெகட்டிவ் பக்கத்தில் வச்சிங்கன்னா அட்ராக்ட் ஆகுது. ஆப்போசிட் டைரக்ஷன் அட்ராக்ட், சேம் டைரக்ஷன் ரிப்பல். ஓகே, இது ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இப்போ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் எப்படி, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லாம் இருக்குல்ல, புவியீர்ப்பு விசை, மேக்னட்டிக் காந்த விசை, இதை போல் இது ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் மைய நோக்கு விசைக்கு எக்ஸாம்பிள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது அடிஷ்னலாக சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மைய விளக்கில் ஒரு பொருளை எல்லாமே விளக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின் படிச்சிருப்போம், ரத்தத்துலேருந்து பிளாஸ்மா படிச்சிருப்போம், பால்லேருந்து தயிர் படிச்சிருப்போம், வேறு என்ன படிச்சிருப்போம், அந்த குடைராடனத்தில் விலகி போதில்ல நம்ம சுற்றி வரக்குள்ளே அது படிச்சிருப்போம், இந்த மோட்டார் ரைடை படிச்சிருப்போம். அதெல்லாம் மைய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகேவா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதெல்லாம் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். ஓகே, மின்புலம் ஒரு மின்னூட்டத்தை சுற்றி அதன் மின்விசையை உணரக்கூடிய பகுதி மின்புலம் எனப்படும். இது ஒன்றுமே இல்லை. காந்தப்புலம் படிச்சிருக்கல, காந்தப்புலம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ அந்த மேக்னெட்னு ஒரு ஏரியா இருக்குங்க, மேக்னெட்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் கொண்டு போனாலே அது அப்சர்வ் பண்ணும், அதான் காந்தப்புலம். ஓகேவா, அதே போல் தான் இந்த எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும், அதுக்கிட்ட போனால் அதை நம்ம ஃபீல் பண்ணலாம். ஓகேவா, ஒரு சிறு மின்னூட்டத்தின் மீது செயல்படும் விசையின் திசையே மின்புலத்தின் திசை என கொள்ளப்படும். எனவே மின்புலத்தை குறிக்கும் கோடுகள் மின்விசை கோடுகள் எனப்படுகின்றன. மின்விசை கோடுகள் என்பவை ஓரளவு நேர் மின்னோட்டம் மின்புலன் ஒன்றில் நகர முற்படும் திசையில் வரையப்படும் நேர் அல்லது வளைவு கோடுகளாகும். ஒன்றுமே இல்லை. இந்த எலக்ட்ரிசிட்டி ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு இந்த எப்படின்னா ஒரு டயக்ராம் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும், இப்படி ரெண்டு சைட்லேயுமே பேரபோலிக்காகவும் வரைவாங்க. ஓகேவா, மின்விசை கோடுகள் என்பவை ஓரளவு நேர் மின்னோட்டம் மின்புலம் ஒன்றில் நகர முற்படும் திசையில் வரையப்படும் நேர் அல்லது வளைவு கோடுகள். அது போதில்லை, அதே டைரக்ஷனில் வரையக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் அந்த கர்வ்டு லைன், அதான் சொல்கிறாங்களே. அதெல்லாம் ஒரு இமேஜினரி லைன் தான். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்களே. ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிருக்காங்களா, கர்வ்டாக மேலேயும் கீழே வரைஞ்சிருக்காங்களா, அதுதான் இது. ஒரு தனித்த நேர்மின்னோட்டத்தின் மின்விசை கோடுகள் ஆர வழியில் வெளிநோக்கியும் எதிர் மின்னோட்டத்தின் மின்விசை கோடுகள் ஆர வழியில் உள்நோக்கியும் இருக்கும். ஒன்றுமே இல்லை, சேம்னா ஆர வழியில் வெளிநோக்கி இருக்கா, இதுவே ஆப்போசிட்னா உள்நோக்கி இருக்கா, இதுதான் சொல்கிறாங்களே இதில். இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம பார்த்தோம், ஒரு புள்ளியில் வைக்கப்படும் ஓரளவு நேர்மின்னோட்டத்தினால் உணரப்படும் விசையே அப்புள்ளியின் மின்புலம் எனப்படும். ஒரு புள்ளியில் வைக்கப்படும் ஓரளவு நேர்மின்னோட்டம், அப்போ பார்த்திங்க பாசிட்டிவ் சார்ஜ் உணரப்படும் விசையே அப்புள்ளியின் மின்புலம் எனப்படும். அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. நேர்மின்னோட்டம் ஒன்று மின்புலத்தின் திசையிலே விசையை பெறும், எதிர் மின்னோட்டம் ஒன்று மின்புலத்தின் விசைக்கு எதிராக விசையை பெறும். இது என்ன கான்செப்ட்னா, இதில் பின்னாடி நம்ம பார்ப்போம். எலக்ட்ரானை கண்டுபிடிக்க முன்னாடி வரைக்குமே நம்ம ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம். நம்ம சயின்டிஸ்ட்லாம் அப்படி தான் சொல்லி வச்சுருந்தாங்களே. ஆஃப்டர் எலக்ட்ரான் இன்வென்ஷன், எலக்ட்ரான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம், தாம்சன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னென்னா, அப்போ தான் அவங்களாம் ரியலைஸே பண்ணாங்க, இவ்வளோ நாள் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தது தப்பு. இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஓட்டம் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ், நாட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஓகேவா, அதனால் அது பேர் என்னென்னா மரபு மின்னோட்டம், இதை எலக்ட்ரான் மின்னோட்டம் சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, நேர் மின்னோட்டம் ஒன்று மின்புலத்தின் திசையிலே விசையை பெறும். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டில் தான் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஒர்க் ஆகும். ஆனால் எதிர் மின்னோட்டம் ஒன்று மின்புலத்தின் திசைக்கு எதிராக இருக்கும். எதிர் மின்னோட்டம்னா நெகட்டிவ், எலக்ட்ரான். ஓகேவா, அது ஒன்றுமே இது என்ன ஷார்ட்டாகனு சொல்லவா, டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஓகேவா, எலக்ட்ரானோட திசை அந்த மின் திசை போதில் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். மின்னழுத்தம்னா ஒன்றுமே இல்லை, ரெண்டு எப்படி சொல்கிறது, அந்த வாட்டரு ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கீழே விழுதில்ல, அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு மாடியில் வைக்கிற டேங்க்லேருந்து தண்ணி கீழே வருதில்ல, அது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் உள்ளார இன்னும் தெளிவாக சொல்கிறேன். மின்னூட்டங்களுக்கு இடையே மின்விசை கவரும் விசையோ அல்லது விரட்டும் விசையோ இருந்தாலும் அவை அந்த நிலையிலேயோ
இருந்தப்பட்டுள்ளன அல்லவா. ஒரு மின்னூட்டத்தை சுற்றி ஒரு மின்புலம் இருக்கும் என்பதை நாம் அறிவோம். அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குது நம்ம பார்த்தோம்ல. இப்புலத்தினுள் இருக்கும் பிரிதுரு மின்னூட்டத்தின் விசையை உணரும் மறுதலையாக ஒரு மின்னூட்டம் விசையை உணரும். ஓகேவா. அனைத்து மின்விசைகளுக்கும் எதிராக ஓரலகு மின்னூட்டம் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு கொண்டு வர செயல்படும் வேலை மின்னழுத்தம் எனப்படும். அனைத்து மின்விசைகளுக்கு எதிராக ஓரலகு நேர் மின்னோட்டம் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர ஒன்றுமே இல்லை. எல்லா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜை ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ ஒர்க் டன், எவ்வளோ வேலை நடக்குது, அதுதான் மின்னழுத்தம்னு சொல்கிறாங்க. இதில் மின்னழுத்த வேறுபாடுன்னு இருக்கும். இதில் ஆனால் தெளிவாக கொடுக்கல. மின்னழுத்த வேறுபாடு இதெல்லாம் நம்ம லோயர் ஸ்டடியில் படிச்சிருப்போம். மின்னழுத்தம் என்பது என்னென்னா அதை அளவிலா தொலைவில் இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வர்றது. அதே மின்னழுத்த வேறுபாடுனா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு பாசிட்டிவ் சார்ஜை ஊற்றணும். புரியுதுங்களா. மின்னழுத்த வேறுபாடு இது ரெண்டுக்கு இடைப்பட்ட வேறுபாடை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. மின்னழுத்தம் என்றால் என்னென்னா அதை இன்ஃபினிட்டி அளவில்லா தூரத்துலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஒர்க் டன்னா வேலை தான் மின்னழுத்தம். இதுவே மின்னழுத்த வேறுபாடு என்னென்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்த்தக்கூடிய வேலை தான் மின்னழுத்த வேறுபாடு. ஓகேவா. ரெண்டுத்துக்குமே எஸ்ஐ என்ன வோல்ட், அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. மின்னோட்டம் இப்போ தான் நம்ம அந்த பாயிண்ட்டுக்கே வரோம். இப்போ அந்த எலக்ட்ரான் ஆகப்பட்டது ஓடுதா. நான் ஃபஸ்ட்டு சொன்னால ஆட்டமில் சென்டரில் ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வந்துட்டுருக்கோம். அந்த KLM இதெல்லாம் சொன்னோன்னா அந்த அவுட்டரில் இருக்க எலக்ட்ரான் ஓட ஆரம்பிக்கும். ஓகேவா. அதான் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் மின்னூட்டங்கள் நகரும் வீதமே மின்னோட்டம். ஓகேவா. மின்னூட்டம் பெற்ற பொருள் ஒன்றிற்கு கடத்தும் பாதை அளிக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் குறைந்த மின்னழுத்தத்திலிருந்து அதிகமான மின்னழுத்தத்திற்கு அப்பாதை வழியே பாய்கின்றன. ஹையர் பொட்டன்ஷியலேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு போவோம். ஓகேவா. பொதுவாக மின்னழுத்த வேறுபாடானது ஒரு மின்கலத்தினாலோ அல்லது மின்கல அடுக்கினாலோ வழங்கப்படுகிறது. அது என்னென்னா ஒரு ப்ளஸ் மைனஸ் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு போட்டிருப்பாங்களே, அதுதான் செல்லு. ஓகேவா. அது செல்லு. ஒரு பெரிய கோடு சின்ன கோடு, பெரிய கோடு என்பது பாசிட்டிவ், சின்ன கோடு என்பது நெகட்டிவ். இது கூட 6th கேட்டு வச்சுருக்காங்க. மேபி இது PC லெவலில் கேட்கலாம். ஓகேவா. பெரிய கோடு என்பது பாசிட்டிவ், அந்த முதல்ல ஒரு இது இருந்தால் செல்லு. ஓகேவா. மின்கலன். இதுவே 4-5 இது சேர்த்து வச்சாங்கன்னா மின்கல அடுக்கு. 4-5 இது சேர்த்து வச்சா மின்கல அடுக்கு. அதுதான் பேட்டரின்னு நம்ம சொல்கிறோமே. ஒரு நிமிஷம் இருங்க. என்னென்ன பொதுவாக மின்னழுத்த வேறுபாடானது ஒரு மின்கலத்தினாலோ அல்லது மின்கல அடுக்கினாலோ வழங்கப்படுகிறது. ஓகேவா. எலக்ட்ரான்கள் நகரும் போது மின்னோட்டம் உருவாவதாக கூறினோம். அதாவது மின்னோட்டமானது நகரும் எலக்ட்ரான்கள் உருவாக்கப்படுகிறது. ஓகேவா. அதுதான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானால் தான் அந்த எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க. மின்னோட்டத்தின் திசை. எலக்ட்ரான்கள் கண்டுபிடிப்புக்கு முன் நேர் மின்னோட்டங்கள் இயக்கத்தில் தான் மின்னோட்டம் அடங்கியுள்ளது என்று அறிஞர்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஓகேவா. இது தவறு என்பதை இப்போது நாம் அறிந்திருந்தாலும் இக்கருத்து இன்னும் பரவலாக இருந்து வருகிறது. மேலும் எலக்ட்ரான்கள் கண்டுபிடிப்புக்கு பின்னரும் மின்னோட்டத்தை பற்றிய அடிப்படை புரிதல் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. நேர் மின்னோட்டங்கள் இயக்கம் மரபு மின்னோட்டம்னும் எலக்ட்ரானோட ஓட்டம் எலக்ட்ரான் மின்னோட்டமும் இப்படி செப்பரேட்டாக படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்னது அந்த கரண்ட்டோட திசையை மரபு மின்னோட்டம் கன்வென்ஷனல் கரண்ட்டும் இந்த எலக்ட்ரானோட ஃப்ளோவை எலக்ட்ரான் மின்னோட்டம் எலக்ட்ரானோட திசைன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா. இதில் என்ன ஒரே ஒரு கீ பாயிண்ட் என்னென்னா எலக்ட்ரானோட திசை கரண்ட் ஃப்ளோ ஆகிற திசைக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அவ்வளோதான். இதுக்குள்ளே நீங்கள் வேறு எதுவும் போட்டு ரொம்ப சொன்னேன்னா மின்கல அடுக்கு பெரிய இது பாசிட்டிவ், சின்னது நெகட்டிவ். மின்னோட்டத்தை அளவிடுதல். இப்போ என்னென்னா இந்த கரண்ட்லாம் ஃப்ளோ ஆகுது. ஃபஸ்ட்டு என்னென்னா மின்னோட்டம் பார்த்தோம். இப்போ என்னென்னா கரண்ட் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு அளக்கணும்ல. மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிடும் அது என்னளவை நம்மால் குறிப்பிட மின்சுற்றில் ஒரு புள்ளியை ஒரு வினாடியில் ஒரு பாயிண்ட் இருக்குது வச்சுங்களேன். அந்த பாயிண்டில் ஒரு வினாடியில் கடந்து செல்லும் மின்னூட்டங்களின் மதிப்பே மின்னோட்டம் எனப்படும். I = Q/T. I = Q/T. இது ரொம்ப முக்கியம். I = Q/T. அது என்னென்னா எவ்வளோ கூலும் ஆஃப், அதான் ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு நொடியில் கிடக்குதுல்ல, அதான் சொல்லுவாங்க. இருங்க காட்டுறேன். SI அலகு ஆம்பேர்.
இப்போ இதே மின் ஃபஸ்ட்டு சொன்னால மின்னூட்டத்துக்கு கூலும் மின்னோட்டத்துக்கு ஆம்பேர் சொன்னால் ஒரு ஆம்பேர். இப்போ நம்ம ஒரு ஆம்பேர் தான் டிஃபைனே பண்ண போகிறோம். ஒரு மின்சுவற்றில் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி அம்மீட்டர் எனப்படும். அதில் ஓகே, அதன் குறியீடு ஆம்பேர் என்பது ஒரு ஆம்பேர் என்பது ஒரு கம்பியொன்றின் குறுக்குவெட்டு பாதை, ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்குல்ல, குறுக்குவெட்டு பாதையின் வழியாக ஒரு வினாடியில் ஒரு கூலும் அளவிலான மின்னூட்டம் கடக்கும்போது உருவாகும் மின்னோட்டம் ஆகும். ஒரு கூலும் சார்ஜோட வேல்யூ என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 6.25 × 10^18 இல்லை 6.24 × 10^18. அவ்வளோ வேல்யூ ஆஃப் புரோட்டான் ஆர் எலக்ட்ரான் ஒரு நொடியில் அந்த குறுக்குவெட்டு பாதையில் கடக்கக்கூடிய அளவு தான் ஒரு ஆம்பேர்னு சொல்கிறாங்க. இந்த I = Q/T எப்படி எழுதுறான்னா, Qன்னா என்ன, எலக்ட்ரிக் சார்ஜா, மின்னூட்டமாக C போடலாமா, Tனா என்ன, டைமை நொடியை செகண்ட்ஸ்னு போடலாமா. அப்போது 1A = 1C/1S. இது என்னென்னா CS-1 எழுதலாம். இப்போது நார்மலாகவே ஆம்பேர் எப்படி எழுதலான்னு கேட்டாங்கன்னா, ஒரு ஆம்பேர் = 1 கூலும் S-1 இப்படியும் எழுதலாம். ஓகேவா? இதோட டெஃபினேஷன் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. I = Q/T. Qக்கு நம்ம சீன் போடுவோம், T Sன்னு போடுவோம். ஓகேவா? ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி அம்மீட்டர் எனப்படும். இப்போது எப்படி சொல்கிறது, அந்த ஃப்ளோ ஆஃப் அந்த கரண்ட்டை அளக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது என்னென்னா மொத்தம் 3 பொருள் இருக்குங்க. ஓகேவா? கரண்ட் அளக்கிறதுக்கு அம்மீட்டர், அதே கரண்ட்டோட திசை அளக்க கால்வனோமீட்டர். ஏன் கால்வனோமீட்டர்? கால் மீன்ஸ் காலை வச்சு தானே நடக்கிறோம், காலை வச்சு தானே நம்ம திசையை தீர்மானிக்கிறோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மீட்டர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட், கால்வனோமீட்டர் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், வோல்ட்மீட்டர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மின்னழுத்த வேறுபாடு. இது 3 ரொம்ப முக்கியம். அதே அம்மீட்டரை பக்க இணைப்பில் இணைப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. அம்மீட்டரை தொடர் இணைப்பு, தமிழில் மாற்றி சொல்லிட்டேன். அம்மீட்டரை சீரியஸ் கனெக்ஷன், வோல்ட்மீட்டரை பேரலல் கனெக்ஷன். ஓகேவா? இது முக்கியமான ஞாபகம் வச்சுங்க. பார்த்தீங்களா, இது அம்மீட்ரு. இது என்ன, பல்பு, பேட்ரி, கீ, அம்மீட்ரு. இதை நம்ம இங்கே போயிட்டு இப்போ இது சிம்பிள் சர்க்கியூட்ன்றதுனால நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். அங்கே போயிட்டு இந்த அம்மீட்டர் படம்லாம் போட்டு இருக்க முடியாது. அம்மீட்டர் எப்படி டினோட் பண்ணிப்போம், லைட்டை எப்படி டினோட் பண்ணிக்கிறோம். இது ஏன்னா ஒரு ஹோல் பில்டிங்க்கு வரைக்குள்ளே நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி டினோஷனில் கொண்டு வந்துடுவாங்க. ஒரு சின்னதாக ஒரு கணக்கு மட்டும் பார்த்துடலாம். கம்பி ஒன்றின் குறுக்குவெட்டு பரப்பை 25 கூலும் அளவிலான மின்னூட்டம் 50 வினாடி காலத்தில் கடந்து சென்றால் அதனால் விளையும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, I = Q/T. Q என்ன, 25 கூலும். டைம் என்ன, 50 செகண்ட். 25/50 0.2 0.5 ஆம்பேர். ஓகேவா? இதை வேறு எப்படி சொல்லலாம், CS-1 சொல்லலாமா? ஏன்னா ஆம்பேருக்கு மாற்றா CS-1 போடுற ஐடியாவில் ரெடியாக இருங்க. ஓகேவா? மேபி ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். மின்னியக்க விசைனா ஒன்றுமே எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இந்த சென்ஸ்னா ஒரு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஒரு பைப் இருக்குது. இப்போ அந்த பைப்பில் இருக்கிற தண்ணி அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஒரு பைப்பில் இருக்கிற தண்ணி அப்படியே தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அது ஒரு மூமெண்ட்டே நடக்குமே. அதுபோல் தான் ஒரு அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குன்னா அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்து தான் எலக்ட்ரானை மூவ்மெண்ட் பண்ணணும். அதுதான் இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு மின் இயக்கு விசை. சரி, உள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நீர் நிரப்பப்பட்ட ஒரு குழாயின் இரு முனைகளும் இணைக்கப்பட்டுள்ளதாக கருதுவோம். ஓகேவா? முழுவதும் நீர் நிரம்பியிருந்தாலும் நீர் தானாகவே அந்த குழாயின் சுற்றி வராது, அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? மாறாக இறைப்பான் பம்ப் ஒன்றை குழாயில் இணைத்து அது நீரை தள்ளுவதன் மூலம் குழாயின் நீரோட்டம் காணப்படும். அப்படியே ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இயங்கும் நீரை கொண்டு பயன்படும் வகையில் வேலை செய்ய இயலும். நீர் சக்கரம் ஒன்றை இடையில் பொருத்தினால் அது சுழலும். அதன் மூலம் பொறிகளை இயக்க முடியும். ஒரு அந்த சுத்திர ஃபேன் மாதிரி அது சொல்கிறாங்க. அதுபோல் ஒரு வட்ட வடிவ தாமிர கம்பி எலக்ட்ரான்கள் நிரம்பியுள்ளன. இப்போ அந்த தாமிர கம்பியில் அதே கான்செப்டில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? என்ன சொல்ல வராங்க புரியுதா? அங்கே வாட்டர் கூட எலக்ட்ரானை கம்பேர் பண்ணுறாங்க. எனினும் அவை எந்த குறிப்பிட்ட திசையிலும் இயங்குவதில்லை, எந்த டைரக்ஷன்லையும் போகிறதில்லை. அவற்றை குறிப்பிட்ட ஒரு திசையில் இயக்க விசை ஒன்று தேவைப்படுகிறது.
நீர் இறைப்பான் மற்றும் மின்கல அடுக்கு விசை ஒன்று தேவைப்படுகிறது. மின்கலன்களும் மற்ற மின்னாற்றல் மூலங்களும் இறைப்பானை போன்று செயல்பட்டு மின்னூட்டங்களை தள்ளுவதால் அவை கம்பி அல்லது கடத்தியின் வழியே பாய்கின்றன. அதே கான்செப்ட் தான் சொல்கிறாங்களே, அங்கே மோட்டர் வச்சு அடிச்சாங்களே, அதே போல் இங்கே என்னென்னா அந்த விசை தான் இதுன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸு. மின்னாற்றல் மூலங்களின் இந்த தள்ளும் செயல்பாடு அவற்றின் மின்னியக்கு விசையினால் செயல்படுகிறது. ஓகேவா, இதில் கொஷின்லாம் அது கிடையாது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஒரு ஆம்பையரோட டெஃபினிஷனு, ஒரு கூலும்பை ஒரு செகண்டு. அதே போல் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா எஃப்சலான் ஈக்குவல் டு W/Q. ஓகேவா, அது என்னன்னு மட்டும் அவங்க தெளிவாக சொல்கிறேன். ஒரு மின்னாற்றல் மூலத்தின் மின்னியக்கு விசை என்பது ஓரலகு மின்னூட்டமானது மின்சுற்றை ஒரு முறை சுற்றி வர தேவைப்படும் வேலை. இப்போ சொல்லிட்டேன்னா அந்த ஒரு பைப்பை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த சர்டன் அமௌண்ட் ஆஃப் வாட்ரு ஒரு தடவை ஃபுல்லாக சுற்றி வரணும் அந்த பைப்பையே. அதே தான் இங்கே உங்களுக்கு எப்படி கான்செப்ட்னா, அந்த வாட்டருக்கு பதில் எலக்ட்ரான் வச்சுக்கோங்க. அந்த எலக்ட்ரான் அந்த சுற்ற ஒரு முறை ஃபுல்லாக சுற்றி வரணும். அதுக்கு தேவையாகக்கூடிய அளவு ஒர்க் டன் வேலை, அதோட வேலைப்பாடு. ஓகேவா, எஃப்சலான் ஈக்குவல் டு W/Q. டபிள்யூட யூனிட் ஒர்க்குக்கு, வேலைக்கு, ஹீட்டுக்கு, எனர்ஜிக்கு, ஒர்க்கு, ஹீட்டு, எனர்ஜி, இது எல்லாத்துக்குமே ஜூல் தான். ஓகேவா, அப்போ ஜூல். க்யூக்கு என்ன நம்ம பார்த்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, கூலும். சி JC-1. புரிஞ்சுதுங்களா? EM-னா ஒன்றுமே இல்லைங்க, அது நார்மலாக இருக்கிற எலக்ட்ரானு. இப்போ அந்த தட் மீன்ஸ் அந்த காப்பர் வயலில் எலக்ட்ரான் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அதே போல் அந்த பைப்பில் தண்ணியில் அது ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அதை அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணுறோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தான் EMF, மின்னியக்கு விசை. அது எப்படி சொல்கிறாங்கன்னா எஃப்சலான் ஈக்குவல் W/Q. W/Qன்றது அவ்வளோ சார்ஜ் ஆஃப், இப்போ 1 கூலும் எடுத்துக்கோங்க, இமேஜின் 1 கூலும். ஓகேவா, 1 கூலும் இதை அந்த எலக்ட்ரானை, ப்ரோட்டானை 6.24 × 10^18 நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ஆர் எலக்ட்ரான், அந்த இதை அது மொத்த சுற்று வட்டார பாறைக்கும் சுற்றி வர்றதுக்காக தேவைப்படக்கூடிய எனர்ஜி W. ஓகேவா, W அதுதான் மின்னியக்கு விசைன்னு சொல்கிறாங்க. எஃப்சலான் ஈக்குவல் W/Q. இது ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக சொன்னேன். எண்ட் ஆஃப் த டே என்ன கொஷின் கேட்பாங்கன்னா எஸ்ஏ அலகு என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, எஸ்ஏ அலகு ஆஃப் மின்னியக்கு விசை என்னன்னு கேட்பாங்க. ஜூல் சி இன்வெர்ஸ் ஆர் வோல்ட், ரெண்டுமே சொல்லலாம். மின்னாற்றல் மூலம் ஒன்று கூலும் மின்னூட்டத்தை ஒரு கூலும் மின்னூட்டத்தை மின்சுற்றை சுற்றி அனுப்ப ஒரு ஜூல் வேலையை செய்தால் அதன் மின்னியக்கு விசை 1 வோல்ட் எனப்படும். ஓகேவா, 1 வோல்ட் எனப்படும். 1 வோல்ட்டோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு கூலும் விசையை அதோட ஃபுல் டைரெக்ஷன் சுற்றி வரத்துக்கு தேவையான அளவு 1 ஜூலாக இருந்தால் அது 1 வோல்ட். மின்னழுத்த வேறுபாடு, நம்ம களத்தினால் ஒரு முனையுடன் இன்னொரு முனையை மட்டும் கம்பி கொண்டு இணைப்பதில்லை. பொதுவாக ஒரு மின் விளக்கையோ சிறுமின் விசிறியோ அல்லது ஏதேனும் ஒரு மின் கருவியோ இணைத்த பின் அதன் வழியே மின்னோட்டத்தை செலுத்துகிறோம். இதனால் மின்கலன் அல்லது மின்னாற்றல் மூலத்தில் குறிப்பிட்ட அளவு மின்னாற்றல் ஒளியாற்றலாகவோ எந்திர ஆற்றலாகவோ வெப்ப ஆற்றலாகவோ மாற்றப்படுகிறது. இதன் மின்விளக்கு அல்லது இதர மின்கருவிகள் வழியாக செல்லும் ஒவ்வொரு கூலும் மின்னூட்டத்தினாலும் பிற வகைகளாக மாற்றப்படும் மின்னாற்றல் அளவு அந்த மின்கருவிக்கு குறுக்கே உருவாகும் மின்னழுத்த வேறுபாட்டை சார்ந்தே இருக்கிறது. ஓகேவா, என்னென்னா ஒரு ஒயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், மின்னழுத்த வேறுபாடு இருக்கும். ஓகே, இந்த மின்னழுத்த வேறுபாடுக்கெலாம் நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஏன் அந்த நீர் மேலேருந்து கீழே குதிக்குது, கீழே விழுது, அதிக அழுத்தத்துலேருந்து குறைந்த அழுத்தம். ஓகேவா, அதே போல் மின்னோட்டத்துக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு டெஃபினேஷன் யோசிச்சு வச்சேன், மறந்துட்டேன். ஓகேவா, மின்னோட்டம் இந்த சென்ஸ் என்னன்னா, நீரை என்ன சொல்கிறோம், நீர் ஓட்டம் சொல்கிறோமா, காற்று ஓட்டம். இதுவே இங்கிலீஷில் வாட்டர் கரண்ட் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் கடலுக்குள்ளே போனீங்கன்னா அது ஒரு நம்மளை அப்படியே பிடிச்சி இழுத்துக்கும், அந்த வர அலை இருக்குல்ல அது. அதே போல் இந்த காற்று என்னென்னா அதிகமான அழுத்தத்தில் இருந்தானே இங்கே லேண்ட் ப்ரீஸ், சீ ப்ரீஸ் பார்த்துருப்போம்ல, நிலக்காற்று, கடல் காற்று, அதுவும் இதே கான்செப்டில் தான் இருக்காமே. ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து அதான அதிக அழுத்த இடத்துலேருந்து வந்து குறைவான இடத்துக்கு இது ஏர் மூவ் ஆகி வரும். அதே தான் இது அதிகமான அழுத்தத்துலேருந்து குறைவான அழுத்தத்துக்கு சார்ஜ் மூவ் ஆகுது. ஓகேவா, அங்கே பார்த்தோம்ல சேம் தான். V = W/Q. W என்பது செய்யப்பட்ட வேலை, அதாவது பிற வகை ஆற்றலாக மாற்றப்பட்ட மின்னாற்றலின் அளவு.
ஜூல். ஓகேவா? Q என்பது கூலும், அது JC-1 தான். ஓகே. மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட உதவும் கருவி வோல்ட் மீட்டர் எனப்படும். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டே சொன்னால 3 கேலனோமீட்டர், அம்மீட்டர், கேலனோமீட்டர், வோல்ட் மீட்டர் ஒரு கருவியின் குறுக்கே காணப்படும் மின்னழுத்த வேறுபாட்டை அளந்திட வோல்ட் மீட்டர் ஒன்றை அதற்கு பக்க இணைப்பில். இதுதான் கொஷினே. நான் கொஷின் மட்டும் ஒரு சில டினோட் பண்ணி சொல்கிறேன். பட் ஆனால் லைன் பை லைன் பார்க்கணும், எல்லாத்தையும் படித்து காட்டுறேன். இல்லை நம்ம அப்படியே நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். அம்மீட்டர் என்ன சொன்னேன், அம்மா ஒரு தட் மீன்ஸ் நம்ம மம்மி இருக்காங்களா, அவங்கள நம்ம ஒரு முன்னுதாரணமாக அவங்கள நம்ம தொடரணும். ஓகேவா? அதுக்கு தான் தொடர் இணைப்பு. அம்மீட்டர் தொடர் இணைப்பு, வோல்ட் மீட்டரை பக்க இணைப்பு, அதுக்கு ஆப்போசிட். ஓகேவா? மின்தடை இது ஒன்றுமே இல்லைங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு லெசனில் சொல்லியிருப்பேன். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஓஸ் பைப் இருக்குன்னு வச்சுங்களேன். ஓஸ் பைப்பில் தண்ணி வெளியே வருது. அது ஒரு வருஷமாக நீங்கள் க்ளீனே பண்ணாமல் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஆஃப்டர் 1 இயர் அதில் பாசி ஏறி இருக்கும். அந்த 1 இயர் கழித்து ஒரு ஓஸ் பைப்பில் தண்ணி வெளியே வருது. அந்த டைமில் ஒரு புதுசாக ஒரு ஓஸ் பைப் கொண்டு வந்து தண்ணி ஓப்பன் பண்ணிவிடுங்க, டேப் ஓப்பன் பண்ணி விடுங்க. எதில் அதிகமாக வரும்? இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுல தான். ஏன் அதில் கம்மியாக வருது? தடை ஏற்படுது, ரெசிஸ்டன்ஸ். அதான் அந்த ரெசிஸ்டன்ஸு. இதே தான் எலக்ட்ரானோட ஃப்ளோக்கும் அந்த எலக்ட்ரானோட ஓட்டத்துக்கும் நடக்கிறதே. ஓகேவா? அந்த பாசி தான் தடை. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம உள்ளார என்னென்னு பார்க்கலாம். ஒரு மின்கருவியின் வழியே மின்னோட்டம் பாய்வதற்கு அக்கருவி அளிக்கும் எதிர்ப்பு அளவே மின்தடை எனப்படும். ஒரு இதுக்குமே ஒரு செட்டன் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு மெட்டலுக்குமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, ஒரு மைன்யூட்டாவது இருக்கும். வெவ்வேறு மின்பொருள்கள் மின்தடை வெவ்வேறாக இருக்கும். தாமிரம், அலுமினியம் உள்ளிட்ட உலோகங்கள் மின்தடை புறக்கணிக்கத்தக்க அளவில் இருக்கும். எனவே தான் அவை நற்கடத்திகள் என அழைக்கப்படுகின்றன. அதில் கம்மியாக இருக்கும். ஓகேவா? மாறாக நிக்ரோம், வெள்ளி ஆக்சைடு உள்ளிட்ட பொருட்கள் மின்னோட்டத்திற்கு அதிக மின்தடைகளை அளிக்கும். நிக்ரோம் ரொம்ப முக்கியம். நிக்கலும் குரோமியம் அதுதான் வாட்டர் ஹீட்டர் எல்லாத்துலேயும் யூஸ் ஆகுது. அதோட வேல்யூ என்ன? 1.5 × 10⁻⁶ ஹோம் மீட்டர். ரொம்ப முக்கியம். ஏன்னா இது பாக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நிக்ரோமோட வேல்யூ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1.5 × 10⁻⁶ ஹோம் மீட்டர். ஓகேவா? அவை மின்கடத்தா பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன. மேலும் மின்காப்புகள் என்றழைக்கப்படும் சில பொருட்கள், கண்ணாடி, ரப்பர், இதெல்லாம் கடத்தாது. ஓகேவா? அதெல்லாம் வேணாம். மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம் மற்றும் அதன் குறியீடு ஓம். ஓகேவா? இந்த சிம்பிள், ஒரு கடத்தியின் வழியாக 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும்போது அதன் முனைகளுக்கிடையேயான மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட் எனில் அந்த கடத்தியின் மின்தடை 1 ஓம் எனப்படும். இது எப்படின்னா, அந்த ஓம்ஸ்லா பின்னாடி பார்ப்போம். ஓம்ஸ்லா ஈக்குவல் டு V = IR. அதான் இங்கே சொல்ல வராங்களே, R = V/I. R = V/I. என்ன சொல்ல வராங்கன்னா, 1 ஆம்பியர் கரண்ட் ஒரு கடத்தியின் வழியாக 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும்போது அதன் முனைகளுக்கு 2 பாயிண்டில் தானே போகுது. அது இப்போ ஏபின்னு 2 இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏபின்னு 2 இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதில் 1 ஆம்பியர் கரண்ட் பாயும்போது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட் எனில் அது இதுனா 1 ஓம். அது வேல்யூ என்ன? 1 ஓம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? V = IR. ஆரை வச்சுட்டுன்னா V/I வருமா? அப்படியே ஒரு இமேஜினேஷன் வாங்க. 2 பாயிண்ட் இருக்குது. 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கிற கரண்ட் ஃப்ளோ 1 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. அது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட வேறுபாடு 1 வோல்ட். ஓகேவா? அப்படி இருந்தால் அது 1 ஓம்க்கு ஈக்குவல் சொல்கிறாங்க. மின்தடையை பயன்படுத்தி ஒரு மின்சுற்றில் செல்லும் மின்னோட்டத்தின் அளவை கட்டுப்படுத்தலாம். ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி நிலையான ரெசிஸ்டன்ஸ், ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருவாங்க. அதில் எதுவுமே மாற்றம் இருக்காது. மாறு மின்தடை, அந்த ஏரோ மார்க் போட்டாங்கன்னா மாறு மின்தடயம் எப்படின்னா, இப்போ 5 ஓம் வைக்கிறாங்க, அடுத்து 10 ஓம், அடுத்து 15 ஓம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியண்ட்டாக வச்சுப்பாங்க. மின்தடை மாற்றி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மின்தடை மாற்றினா நம்ம ரயில்வே ட்ராக் மாதிரி, இப்போ இந்த தடவை இது ஒர்க் ஆகணும், இந்த தடவை ஒர்க் ஆக வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணுற மாதிரி. மின்னியக்கு விசை, மின்னழுத்த வேறுபாடு விசை என்னென்னா, இஎம்எஃப் பார்த்தோமா, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸு, இது மின்னழுத்த வேறுபாடு. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட வேறுபாடு என்ன? இரண்டையுமே அளவிட வோல்ட் என்ற ரெண்டுத்துமே இதுதான் முக்கியமே. ரெண்டுத்துமே யூனிட் வோல்ட்டு தான். இரண்டுமே அளவிட வோல்ட் என்ற அலகையை பயன்படுத்துகிறோம். இவை இரண்டும் ஒன்று போல தோன்றும், ஆனால் உண்மை அதுவல்ல. மின்னாற்றல் மூலம் ஒன்று மின்சுற்றின் வழியே மின்னோட்டத்தை செலுத்தாத நிலையில்
செலுத்தாத நிலையில் அதன் முனைகளுக்கு குறுக்கே காணப்படும் மின்னழுத்தங்களின் வேறுபாடு மின்னியக்கு விசை. கரண்ட் ஃப்ளோ ஆகலைன்னா மின்னியக்கு விசை ஓகேவா. கரண்ட் ஃப்ளோ ஆகலைன்னா. ஆனால் மின்னாற்றல் மூலமானது மின்கருவிகளின் வழியாகவோ அல்லது ஒரு மின்சுற்றிலோ மின்னோட்டத்தை செலுத்தும் நிலையில் அதன் முனைகளுக்கு குறுக்கே காணப்படும் மின்னழுத்தங்களின் வேறுபாடு மின்னழுத்த வேறுபாடு. கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா மின்னழுத்த வேறுபாடு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். கரண்ட் ஃப்ளோ ஆகலைன்னா மின்னியக்கு விசை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஓகேவா. மின்சுற்றுப்படம் இது ஒன்றுமே இல்லை. என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் அது பாருங்கள், சாவி இப்படி தான் இருக்கும். மின்கலன் பேட்ரி நான் சொன்னேன், பெருசாக இருந்தால் பாசிட்டிவ், ஸ்மாலாக இருந்தால் நெகட்டிவ். மின்கல அடுக்கு, நேர்மின் மூலம் சேம் இருந்தால் ரிப்பல் ஆகும்ல. மாறு மின்னோட்ட மூலம், மின் விளக்கு, மின்னழுத்தமானி, ஒளிச்சார் மின்தடையகம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் என்னென்ன அப்புறம் பொறுமையாக பார்த்துக்குங்க. ஆனால் இந்த குறியீடு தெரிஞ்சுக்கணும், அது என்னென்னு மட்டும் பார்த்துக்குங்க. பல்வேறு மின்சுற்றுகள், இப்போ தான் பாயிண்ட்டுக்குள்ளே வரும். பல்வேறு மின்சுற்றுகள் என்னது? தொடர் இணைப்பு, பக்க இணைப்பை பற்றி பார்த்தோம்ல. ஃபஸ்ட்டு சிம்பிளாக கொடுத்துருவாங்க. தொடர் இணைப்புனா நம்ம இந்த தடவையும் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்ல சீரியல் பல்ப்பு, அது. பக்க இணைப்புனா ஒரு காலேஜ் எடுத்துன்னா 10 மாடி பில்டிங் ஒரு காலேஜ் எடுத்துன்னா அது பக்க இணைப்பு. ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு ஃப்ளோரில் கரண்ட் ஆஃப் பண்ண இன்னொரு ஃப்ளோரில் எரியாது ஓகேவா. ஆனால் இதில் ஒரு பல்ப் எரியலனாலே மொத்தமாக அவுட் அடிச்சிடுவாங்க. மிச்சத்தை உள்ளார போய் தெளிவாக பார்க்கலாம். தொடர் இணைப்பில் பாயும் மின்னோட்டத்தை முதலில் பார்ப்போம். இவ்வகை இணைப்பில் ஒவ்வொரு கருவியும் ஒன்றையடுத்து ஒன்றாக ஒரே தடத்தில் இணைக்கப்படுகிறோம். ஒரு பல்புமே பக்கமாக, அதை சீரியல் பல்பு ஞாபகம் வச்சுங்க, வேறு எதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரியல் பல்பு. தொடர் இணைப்பில் மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு பாதை மட்டுமே உள்ளது. தொடர் இணைப்பில் செல்லும் மின்னோட்டம் மாறாமல் இருக்கும் என்பதை இதிலிருந்து நாம் அறியலாம். அதாவது தொடர் இணைப்பில் மின்சுற்றில் அனைத்து புள்ளிகளும் ஒரே அளவு மின்னோட்டம். அதில் கரண்ட் ஃப்ளோ சேமாக தான் இருக்கும் ஓகேவா. ஏன்னா அவங்க ஒரு இடத்துலையும் மாற்றி கொடுக்கல, ஒரே சீரியஸாக இருக்குல்ல. இங்கே மாறக்கூடியது என்னென்னா, ஒரு பல்புக்கும் இன்னொரு பல்புக்கும் இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு தான், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் மாறும் ஓகேவா. இது நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம், நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தொடர் இணைப்பில் கரண்ட் சேம், ஐ காமன் ஓகேவா. இது ஒரு ஷார்ட்கட்டாக ஒன்று சொல்கிறேன் ஓகேவா. அம்மீட்டர் இதில் அம்மாவை நம்ம தொடர்றோமா, அம்மாவை நம்ம கண் போல் பார்த்துக்கணும். ஐ கண் போல் பார்த்துக்கணும். அப்போ ஐ காமன், வி தான் மாறும் ஓகேவா. பக்க இணைப்பில் வி காமன், ஐ மாறும். அதான் சொல்லியிருப்பாங்க. பக்க இணைப்பு சுற்றுகளில் ஒரே மின்னியக்கு விசை மூலத்துடன் வெவ்வேறு கருவிகள் 2 அதற்கு மேற்பட்ட தடங்களில் இணைக்கப்படுகின்றன. இத்தகைய சுற்றில் மின்னோட்டம் பாய்வதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகள் உள்ளன. பக்க இணைப்புகளில் ஒவ்வொரு தனித்தனி மின்னோட்டத்தின் கூட்டுத்தொகையானது இணைப்பை நோக்கி வரும் அல்லது இணைப்பை விட்டு வெளியேறும் முதன்மை மின்னோட்டத்திற்கு சமம். மேலும் பக்க இணைப்பு சுற்றுகளிலும் ஒவ்வொரு கிளைகளிலும் காணப்படும் மின்னழுத்த வேறுபாடு சமமாகும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் காமன், கரண்ட் வேரி ஆகுது, அவ்வளோதான். இதுக்குள்ளே வி காமன், ஐ வேரி ஆகும். மின்னோட்டத்தின் விளைவுகள். ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் பாயும்போது மொத்தம் நமக்கு என்னென்னா, வெப்ப விளைவு, வேதி விளைவு, வெப்ப விளைவு, வேதி விளைவு, காந்த விளைவு, மொத்தம் 3 இருக்குது ஓகேவா. இதில் வெப்ப விளைவுக்கும் காந்த விளைவுக்கு மட்டும் பேர் சொல்லியிருப்பாங்க, யார் கண்டுபிடிச்சிருவோம். வெப்ப விளைவு நல்லா ஃபேமஸான ஆள் தான் ஜூல் ஓகேவா. ஜூல் யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும், அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். ஜூல் ஈக்குவல் டு H=I²RT. அதே போல் இதுக்கு காந்த விளைவுக்கு யாருன்னா கிறிஸ்டின் ஆயிஸ்டட் ஓகேவா. இப்போது இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், கவனம் எச்சரிக்கை. இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் போய் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறோன்னா 9 வோல்ட் இருக்கக்கூடிய ஒரு மின்னியக்கு விசை கொண்ட மின்கலன்களை கொண்டு தான் செய்ய வேண்டும். நம்ம வீட்டில் இருக்கிறதுலாம் 220 வோல்ட்டு 50 ஹெட்ஸ். பின்னாடி ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. 220 வோல்ட்டு 50 ஹெட்ஸு ஓகேவா. மின்னோட்டத்தின் பாய்வு எதிர்க்கப்படும் போது வெப்பம் உருவாகிறது. ஒன்றுமே இல்லைங்க, இந்த நிக்ரோமியா தான் கான்செப்டே. இப்போது நார்மலாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை அப்படியே விட்டுருந்தால் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் அதிகம். நீங்கள் அந்த வாட்டர் ஹீட்டரை பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகிருக்கும்.
ரெசிஸ்ட் ஆகுதுல, அதுக்கு ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் அதிகம். அந்த கரண்ட் ஃப்ளோ அந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்த அந்த இடத்துல என்ன பண்ணால் தன்னை ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை புஷ் பண்ணும். அந்த இஎம்எஃப் ஆகப்பட்டது அந்த மின்னியக்கு விசை அதிகமாக புஷ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல அதிகமாக வேலை நடக்குதுன்னா அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நார்மலாக நாம் வேலை செஞ்சாலே நமக்கு பாடி ஹீட் ஆகுதுல்ல, சேம் கான்செப்ட் தான் அங்கேயுமே. அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அது அதிகமாக ஒரு ஒர்க் நடக்குது, அதிகமாக ஒரு வேலை நடக்குது, அங்கே அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதான் சொல்கிறாங்களே, மின்தடை இருந்ததுன்னா அந்த தடையை கடந்து போகிறதுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை கடக்க வேலை செய்யப்பட வேண்டும். இதுவே வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் இந்நிகழ்வு ஜூல் வெப்பமாற்றல் அல்லது ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எங்கெங்கே யூஸ் ஆகுது? மின்சலவை பெட்டி, அயன் பாக்ஸு, நீர் சுடேற்றி, ரொட்டி வறுத்தட்டு உள்ளிட்ட முக்கிய மின் வெப்ப சாதனங்களில் அடிப்படையாக இவ்விளைவே விளங்குகிறது. வேதிவினைன்னு ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் கவரிங் நகைலாம் யூஸ் பண்ணுறாங்களே, கவரிங் நகை அதில் இருக்கிறது என்னமோ வேறு மெட்டல் தான். அது மேலே அழகாக கோல்டு ப்ளேட் பண்ணி கோல்டு கூட அவன் கோல்டு தான் ப்ளேட் பண்ண மாட்டான், அந்த கலர் தான் இருக்கும். ஓகேவா? ஏதோ ஒரு மெட்டலை ப்ளேஸ் பண்ணி அந்த கலர் கொண்டு வரான்ல, அதுதான் இந்த கான்செப்டே. இதில் ஒன்றுமே இல்லை. இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் வச்சுக்கிட்டு இந்த நெகட்டிவ் இதில் எதிர்முனையில் கார்பன் ராடும் நேர்முனையில் அந்த காப்பர் தாமிர கம்பியும் வச்சிட்டோம்னா அங்கேருந்து இதில் டெபாசிட் ஆகும்னு சொல்லுவோம். இதில் டெபாசிட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவரையும் நம்ம பார்த்த நிகழ்வுகளில் மின்னோட்டம் எலக்ட்ரான்களில் மட்டுமே கடத்தப்படுது. எலக்ட்ரான் மட்டும் தான் கடத்துன்னு பார்த்துருக்கோம். எலக்ட்ரானோட ஃப்ளோ தானே நம்ம கரண்ட் ஃப்ளோன்னு படிச்சிருக்கோம், மின்னோட்டம். ஆனால் தாமிர சல்ஃபேட் கரைசலில் மின்னோட்டம் பாயும் போது எலக்ட்ரான் மற்றும் தாமிர நேர் அயனி இரண்டுமே மின்னோட்டத்தை கடத்துகின்றன. இந்த இடத்துல என்னென்னா எலக்ட்ரானும் கடத்துது, Cu+ சொல்லுவாங்க தெரியுமா, தாமிரத்தோட நேர் அயனி பாசிட்டிவ் அயன் இதுவுமே கடத்துது. கரைசல்களில் மின்னோட்டம் கடத்தப்படும் நிகழ்வு மின்னார் பகுப்பு. ஓகேவா? மின்னார் பகுப்புனா இங்கிலீஷில் என்னென்னா எலக்ட்ரோலைசிஸ். மின்னோட்டம் பாயும் கரைசல் மின்பகு திரவம் எலக்ட்ரோலைட். ஓகேவா? எலக்ட்ரோலைட் அந்த சொல்யூஷன் பேர் என்னென்னா எலக்ட்ரோலைசிஸ். மின்னோட்டம் பாயும் கரைசல் அது பேர் என்னென்னா எலக்ட்ரோலைட். கரைசலில் அமிழ்த்தப்படும் நேர் மின்வாயு ஆனோடு, எதிர் மின்வாயு கேத்தோடு. அதான் பாசிட்டிவ் இது ஆனோடு, நெகட்டிவ் இது கேத்தோடு. மனித உடலில் மின்னூட்ட தூண்டல் இயக்கத்தால் மிகவும் வலிமை குன்றிய மின்னோட்டம் உருவாகிறது. நம்ம உடம்புலேயும் ஒரு ஸ்மாலான ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு பில்டிங்க்கு நம்ம ஒயர் மூலியமாக கொடுக்குறோம்ல கரண்ட்டு, அதே போல் தான் இங்கே என்னென்னா நமக்கு நரம்பு செயல்படுது. இதை நரம்பு இணைப்பு செய்கை என்பர். இத்தகைய செய்கைகள் மின்வேதி செயல்களால் உருவாகின்றன. மூளையிலிருந்து பிற உறுப்புகளும் நரம்பியல் மண்டலம் மூலமாக இவை பயணிக்கின்றன. மின்னோட்டத்தின் காந்த விசைவு என்னென்னா அதை கண்டுபிடிச்சார் ஒய்ஸ்டட். அதுக்கு நான் ஜூல் சொன்னது H = I²RT. மின்னோட்டம் தாங்கிய கடத்தி அதற்கு குத்தான திசையில் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கிறது. இது நம்ம இதில் படிச்சிருப்போம், ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல். இன்னும் நம்ம அதை நடத்தக்குள்ளே அதில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இது போல் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் அதுக்கு பர்பண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அதான் சொல்கிறாங்களே, அது கண்டுபிடிச்சோன்னா ஒய்ஸ்டட். ஓகேவா? அது எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்ம அந்த பெல் இருக்குல்ல, பெரிய பெரிய வெயிட்டான இதை லிஃப்ட் பண்ண அதுக்கெலாம் யூஸ் ஆகும். மின்னோட்டத்தின் வகைகள் நேர்திசை மின்னோட்டம், மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு 2 இருக்குது. நேர்திசை மின்னோட்டம் மின்சுற்றுகளின் மின்னோட்டமானது அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு நேர் மின்னோட்டங்கள் இயங்கு திசையில் இருக்கும் என்பதை நாம் அறிவோம். ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல் போன்னு சொல்லுவாங்க. உண்மையில் எலக்ட்ரான்கள் மின்கலத்தின் எதிர் மின்வாயிலிருந்து நேர் மின்வாய்க்கு நகர்கின்றன. இரு முனைகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாட்டை நிலைநிறுத்த மின்கல அடுக்கு பயன்படுகிறது. அது 2த்துக்கு இடைப்பட்ட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை அந்த வேரி பண்ணுறதுக்கு அந்த பேட்டரி யூஸ் ஆகுது. நேர்திசை மின்னோட்டத்தின் மூலங்களில் ஒன்று மின்கல அடுக்கு ஆகும். ஒரே திசையில் மின்னோட்டங்கள் இயங்குவதால் ஏற்படுது நேர்திசை மின்னோட்டம். நேர்திசை மின்னோட்டம்னா ஒன்றுமே இல்லை, ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்குமே. மாறுதிசை மின்னோட்டம்னா
டேரக்ஷன் மாற்றி மாற்றி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசமே. இதில் ஒன்றும் பெருசாக ரொம்பலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதோட சோர்ஸ் என்னென்னா சூரிய மின்கலங்கள், வெப்ப மின்னிரட்டைகள் ஆகியனவாகும். இதில் என்ன கொஷின்னா, நேர்திசை மின்னல்கள் ஒரே டைரக்ஷன் சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அது எங்கெங்கே யூஸ் ஆகுது? கைபேசி ஃபோன் யூஸ் பண்ணுறோம்ல, அங்கே டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணுறோம். வானொலி பெட்டி ரேடியோ யூஸ் பண்ணுறோம்ல, டைரக்ட் கரண்ட்டு. மின்விசை பலகை அந்த எலக்ட்ரானிக் கீபோர்ட் இருக்குல்ல அதில். அதேபோல் மின்சார வாகனம், இப்போ எலான் மஸ்க் கண்டுபிடிச்ச எலக்ட்ரானிக் வெஹிக்கல், இவி வெஹிக்கல், அது அந்த டெஸ்லா, அதுக்கும் டைரக்ட் கரண்ட்டு. ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, எதுவுமே இங்கே கொடுத்துக்கிற பொருள் எதுவுமே டைரெக்டாக நம்ம எப்படின்னா கரண்ட்டு போட்டே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ ஏசி பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டு அதை யூஸ் பண்ண முடியாது. வேறு என்ன, ஃபேன் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேனோ லைட்டோ ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணணும். அதெல்லாம் டேரெக்டாக கரண்ட் மூலிமா சுவிட்ச் போட்டால் தான் எரிஞ்சிட்டே இருக்கும். இது இப்போ நீங்கள் சொன்ன எல்லா பொருளுமே சார்ஜ் போட்டு பின்னாடி யூஸ் பண்ணுறது. அதே போல் என்னென்னா ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பேட்ரியில் ஸ்டோர் ஆகக்கூடிய எல்லா கரண்ட்டுமே டைரக்ட் கரண்ட் தான், நேர்திசை மின்னோட்டம். இதில் எல்லாமே பார்த்திங்களா சார்ஜ் போட்டு பின்னாடி யூஸ் பண்ணுறதா இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சு. மாறுதிசை மின்னோட்டம், மின் தடத்திலோ அல்லது மின் பொருளிலோ மின்னோட்டத்தின் திசை மாறி மாறி இயங்கினால் அது மாறுதிசை மின்னோட்டம் எனப்படும். காலத்தை பொறுத்து அது சைன் வடிவ முறையில் மாறி மாறி இயங்கும். இது பார்த்திங்களா மேலே போய் வருதா? இந்த மாறுபாட்டை அதிர்வெண் என்ற பண்பை கொண்டு விவரிக்கலாம். ஹெட்ஸு. ஃப்ரீக்வன்சி ஒரு வினாடியில் மாறுதிசை மின்னோட்டத்தில் ஏற்படும் முழு சுழற்சிகளே அதிர்வெண் என்பர். மாறுதிசை மின்னோட்டத்தில் எலக்ட்ரான்கள் ஒரே திசையில் இயங்குவதில்லை, ஏனெனில் மின்முனைகள் அதிக மற்றும் குறைந்த மின்னழுத்த மதிப்பினை மாறி மாறி அடைகின்றன. அந்த ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல் மாறி மாறி இருக்கும், ஓகேவா? எனவே கம்பியில் மாறுதிசை மின்னோட்டம் பாயும்போது எலக்ட்ரான்கள் மின்னும் பின்னமாக இயங்குகின்றன. இது இருக்கு பாருங்கள், அதை மாற்றி காட்டேன். இப்படி ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் போயிருந்தால் தான் அது ஒரு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற ஒரு கருவி தேவை. அதற்கு பயன்படும் கருவிக்கு திருத்தி, இங்கிலீஷில் என்னென்னா ரெக்டிஃபையர். ஏசிலேருந்து டிசிக்கு ரெக்டிஃபையர், டிசிலேருந்து ஏசிக்கு இன்வெர்ட்டர். அது பின்னாடி காட்டுவாங்க பாருங்கள். நேர்திசை மின்னோட்டத்திற்கு மேற்பட்ட மாறுதிசை மின்னோட்டத்திற்கு நன்மைகள். மாறுதிசை மின்னோட்டத்தின் மின்னழுத்த மதிப்பை மின்மாற்றி இன்வெர்ட்டர் அந்த ஏசியை டிசியாக மாற்றிடலாம். அதிக தொலைவுகளுக்கு மாறுதிசை மின்னோட்டத்தை அனுப்புகையில் ஏற்று மின்மாற்றிகளை கொண்டு மின்னழுத்தத்தை உயர்த்தி பின் அனுப்பும்போது ஆற்றல் இழப்பு வெகுவாக குறையும். இந்த மாதிரி யூஸ் பண்ணவங்கள எனர்ஜி லாஸ் கம்மியாக இருக்கும். நேர்திசை மின்னோட்டத்தை எவ்வாறு அனுப்ப இயலாது. ஏசி அப்படி அனுப்ப முடியாது. ஏசியை டிசியாக இன்வெர்ட்டர் வச்சு பண்ணுறோம்ல, ஏசியை டிசியாக இன்வெர்ட்டர் வச்சு மாற்றி, இன்வெர்ட்டர்னால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மின்மாற்றி வச்சு அப்படி நம்ம சென்ட் பண்ணோன்னா எனர்ஜி லாஸ் கம்மியாக இருக்கும், ஆற்றல் இழப்பு வெகுவாக குறையுது. நேர்திசை மின்னோட்டத்தை எவ்வாறு அனுப்ப இயலாது. மாறுதிசை மின்னோட்டத்தை எளிதில் நேர்திசையாக மின்னோட்டமாக மாற்ற இயலும். நேர்திசை மின்னோட்டத்தை உருவாக்குவதை விட மாறுதிசை மின்னோட்டத்தை உருவாக்குதல் எளிது. பல வகையில் பயன்படும் மின்காந்த தூண்டலை மாறுதிசை மின்னோட்டத்தினால் உருவாக்க முடியும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல் யார்? மைக்கேல் ஃபேரடே. எங்கெங்கே யூஸ் ஆகுது? 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். இதை பற்றி 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னா, இந்த விண்டு மில்லு, காற்றாலை, அனல் மின் நிலையம், அந்த ஆல்டர்னேட் சோர்ஸாக நம்ம எங்கெங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணால் அங்கெல்லாம் இந்த மின்காந்த தூண்டல் யூஸ் ஆகும். நேர்திசை மின்னோட்டத்தின் நன்மைகள். மின்முலாம் பூசுதல், எலக்ட்ரோபிளேட்டிங், மின் தூய்மையாக்குதல், மின்னச்சு வார்த்தல் ஆகியவற்றை நேர்திசை மின்னோட்டத்தின் கொண்டு நேர்திசை மின்னோட்டத்தை வடிவில் மட்டுமே மின்சாரத்தை சேமிக்க இயலும். சொன்னோன்னா டைரக்ட் கரண்ட் மட்டும் தான். அந்த இப்போ நம்ம ஃபோன்லலாம் சார்ஜ் ஏற்றுறோம்ல, அது எல்லாமே டைரக்ட் கரண்ட் தான். டைரக்ட் கரண்ட்டில் தான் ஸ்டோர் ஆகும், புரியுதா? அதே போல் தான் அந்த ரேடியோ, அதே போல் தான் இவி வெஹிக்கிள், அதே போல் தான் எலக்ட்ரானிக் கீபோர்டு. இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறுதிசை மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் 220 வோல்ட் 50 ஹெட்ஸ். ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். 220 வோல்ட் 50 ஹெட்ஸ். அங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் 60 ஹெட்ஸு. இது படிச்சு பாக்ஸ் எப்போவுமே நீங்கள் விட்டுறாதீங்க, ஓகே? மின்சாரத்தினால் விளையும் சில ஆபத்துகள். சேதமடைந்த மின்காப்பு. ஒரு ஒயர் அந்த கீழே அறுத்துட்ருக்கோம், அதை போய் தொட்டுட்டு ஒர்க் பண்ணக்கூடாது. மின் பொறுத்தவரையில் மிகை பாராமீட்டர். ஒரே மின் பொறுத்தவரையில் பல, இப்போ ஒரு இதுலேயே நம்ம ப்ளக் பாயிண்ட்லாம் அந்த அடாப்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. பொருத்தமற்ற முறையில் மின்சாதனங்களை பயன்படுத்துதல். மின்சாதனங்கள் அவற்றின் வரையளவுக்கு தகுந்தவாறு பயன்படுத்த வேண்டும். உதாரணம்
காற்றுப்பதன் ஏசியை தொலைக்காட்சி பெட்டியில் பொருத்தும் புள்ளியிலும் மாற்றி சொருகக்கூடாது. அதுமாதிரி மாற்றி பண்ணக்கூடாது. உலர்ந்த நிலையில் நம்மளோட உடம்பு 1 lakh ஹோம் அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணும். மின்தடை நம்ம உடம்புல இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மின்தடைனா என்னென்னு பார்த்தோமா, அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறத தடுக்கிறது. அந்தமாதிரி நம்ம உடம்புலே இருக்குது. நம்ம உடலில் தண்ணீர் இருப்பதால் மின்தடையின் மதிப்பு சில 100 ஓம்களாக குறைந்து விடுகிறது. எனவே ஒரு மனித உடலில் இயல்பிலேயே மின்னோட்டத்தை கடத்தும் நற்கடத்தியாக இருக்கும். நம்ம உடம்புல தண்ணி இருக்குல்ல, நம்ம உடம்புல தண்ணி எவ்வளோ இருக்குது? 70% தண்ணி இருக்குது. அதிகமாக எங்கே இருக்குது? மூளையின் சாம்பல் இது 85%. கம்மியாக எங்கே இருக்குது? கொழுப்பு செல்கள். ஓகே. ஈரப்பதம் மிக்க சூழல். மின்சாரம் உள்ள இடங்களில் நீரோ அல்லது எதுவுமே வராமல் பார்த்துக்கணும். நீர்லாம் இல்லாமல் குழந்தைகள் எட்டும் வகையில் வைத்தல் கூடாது. இந்த வீட்டிலாம் கை கட்டுற தூரத்தில் வச்சுருப்பாங்க, ப்ளக் பாயிண்ட் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நினைவில் கொள்க. அந்த லெசன் என்ன நான் பார்த்தேன்னு பார்க்க போகிறோம். மின்னூட்டம் என்பது அனைத்து பருப்பொருள்களும் அடிப்படை பண்பாகும். அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் என்பது ஏன் அனைத்து பொருள் எல்லா பொருளையும் ஆட்டம் இருக்குது. ஆட்டமில் என்ன இருக்குது? புரோட்டான், நியூட்ரான் இருக்குது. அதை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வந்துட்டுருக்கு. ஓகேவா? அதுலேருந்து வர்றது தான் இது. ஓரின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விரட்டும். சேம் சார்ஜ் ரிப்பல் பண்ணும், ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். மின்புலத்தை ஈ மின்விசை கோடுகளினால் குறிக்கலாம். மேலும் அவற்றின் அம்புக்குறியினாலும் மின்புலத்தின் திசையை குறிக்கலாம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி சொன்னால, அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்தில் மின்னோட்டம் பாயும். ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல் தான் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும். மரபு மின்னோட்டம் என்பது நேர் மின்னோட்டம் இயங்கும் திசையிலும், எலக்ட்ரான் மின்னோட்டம் என்பது எலக்ட்ரான் இயங்கும் திசையிலும் இருக்கும். மரபு மின்னோட்டம்னா பாசிட்டிவ் புரோட்டான். ஏன்னா முதல் கண்டுபிடிச்சது புரோட்டானை கண்டுபிடிச்சது கோல்ஸ்டின். அது ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட்லாம் அந்த அசம்ஷனில் தான் இருந்தாங்களே. ஓகேவா? எலக்ட்ரான் இன்வென்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க இவ்வளோ நாள் நம்ம கண்டுபிடிச்ச தப்பு. பட் இருந்தாலும் அவங்க அதையும் வச்சுக்கிட்டாங்க, இதையும் வச்சுட்டாங்க. அது என்னென்னா மரபு மின்னோட்டம், இது என்னென்னா எலக்ட்ரான் மின்னோட்டம். மின்னோட்டம் பாய்வதற்கு தடை அளிக்கும் பண்பு மின்தடை. இப்போ பார்த்தாலும் நம்ம உடம்புல 1 lakh ஹோம் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம உடம்புல 1 lakh ஹோம் அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம். அது ஓம்னு குறிப்பாங்க. ஒரு மின்சுற்றின் 4 முக்கிய கூறுகள்: மின்கலன், இணைப்பு கம்பி, சாவி, மின்தடை. பக்க இணைப்பில் மின்னூட்டம் பாய்வதற்கு 1க்கும் மேற்பட்ட பாதைகள் உள்ளன. இது தொடர் இணைப்பில் ஒரே பாதை தான். மின்னோட்டம் பாய்வதனால் ஏற்படும் முக்கிய விளைவு வெப்ப விளைவு. அதை கண்டுபிடிச்சது யார்? ஜூல்ஸ். அதோட ஃபார்முலா H=I²RT. வேதி விளைவு எதுக்கு யூஸ் ஆகுது? எலக்ட்ரோப்ளேட்டிங். அங்கே என்னென்னா அந்த கோல்டுக்கு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள். காந்த விளைவு யார் கண்டுபிடிச்சது? ஆய்ஸ்டட். நம் அன்றாட வாழ்வில் இருவித மின்னோட்டங்களை நாம் அறிவோம். நேர் மின்னோட்டம், மாறு மின்னோட்டம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது என்னது? மாறு மின்னோட்டம். டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். டைரக்ட் கரண்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம்? செல்ஃபோனு. அந்த ரேடியோ சொன்னால் ரேடியோ, அந்த எலக்ட்ரானிக் கீபோர்டு, இவி வெஹிக்கிள், மின்சாதன வெஹிக்கிள். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நெக்ஸ்ட் புக் பேக் பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஒரு பொருளில் நேர் மின்னோட்டம் தோன்றுவதற்கான காரணம். எப்போவுமே அதில் போய் நீங்கள் நேர் மின்னோட்டத்தை கொடுத்தா அது நேர் மின்னோட்டம் ஆகாது. எலக்ட்ரானை இழக்கணும். எலக்ட்ரான் இழந்தால் ஒரு பொருள் நேர் மின்னோட்டம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தலைமுடி பார்த்தோமா, சீப்பினால் தலைமுடி கோதுவதனால் மின்னூட்டங்கள் இடம்பெயர்கின்றன. அது பாசிட்டிவ் ஆகிடுதா? கொடுத்துட்டு மின்விசை கோடுகள் நேர் மின்னோட்டத்திலிருந்து தொடங்கி எதிர் மின்னோட்டத்தில் முடிகின்றன. இதுவே எலக்ட்ரான் கோடுகள் எதிர் மின்னோட்டத்தில் தொடங்கி நேர் மின்னோட்டத்தில் முடிகின்றன. ஓகேவா? ஒரு மின்னூட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரளவு மின்னூட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டு வர செய்யப்படும் வேலை. அந்த ஒர்க் டன் டு நான் சொன்னேன்னா மின்னழுத்த வேறுபாடு, அதுதான் இங்கே சொல்கிறாங்களே. அந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜை ஒரு பாயிண்ட்டு கொண்டு வரது செய்யக்கூடிய வேலை, ஒர்க்கு, எனர்ஜி, ஹீட் எல்லாத்துக்கும் என்ன யூனிட்? ஜூல். ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் எலக்ட்ரான்கள், நேர அணிகள். இங்கே மட்டும் ரெண்டுமே ஒர்க் ஆகும். அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் பார்த்தோம்ல, CuSO4 சொல்யூஷனு, அதில் பார்த்தீங்களா எலக்ட்ரானும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, நேர அணியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அங்கே தான் என்ன சொன்னாங்க? அது பேர் என்னமோ எலக்ட்ரோலைசிஸ், எலக்ட்ரோப்ளேட்டிங் சம்திங் சொன்னாங்க. ஓகேவா? மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு யார் கண்டுபிடிச்சா? ஜூல்ஸ் கண்டுபிடிச்சாரா? அது H=I²RT. மின்மூலம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? வேதி வினைக்கு எடுத்துக்காட்டு. ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும்? அதோட டெம்பரேச்சர், அதோட ஷேப்பு, கம்பியின் இயல்பு, அதோட நேச்சர், மூணுமே. அப்போது டி ஆப்ஷன். வெப்பம், வடிவம், கம்பியின் இயல்பு, இவை அனைத்தும். எலக்ட்ரான்கள்
எலக்ட்ரான்கள் அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தத்திற்கு பாயும். எலக்ட்ரான்கள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் நகர்வது எலக்ட்ரான் மரபு மின்னோட்டம். எலக்ட்ரான் திசைக்கு தானே கேட்குறாங்க. ஒரு மின்கலன்கள் மின்னியக்கு விசை என்பது குழாயின் சூழலை ஒப்பிடுகையில் இறைப்பானுக்கு ஒப்பானது. அதை பார்த்தோமா, இஎம்எஃப் யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரான் மூவ் பண்ணுறோம்ல, அதே போல் தான் அந்த குழாயில் இருக்கிற தண்ணியை பம்பை வச்சு தான் பண்ணுறோம். இந்தியாவில் வீடுகளில் அளிக்கப்படும் மின்சாரத்தின் 50 ஹெர்ட்ஸ் 220 வோல்ட். இதுவே அமெரிக்காவில் 110 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ். ஒரு விஷயம் படிச்சிங்கன்னா ரேண்டமாக அடுத்தது அதுக்கு சம்மந்தமான எல்லாத்தையுமே படிக்க கற்றுக்கோங்க. மின்னியல் நடுநிலை என்பது சுழி மின்னோட்டம் அல்லது சமமான அளவு நேர மற்றும் எதிர் மின்னோட்டம் உள்ளதை குறிக்கும். கரெக்டு. மின்சுற்றில் அம்மீட்டர் பக்க இணைப்பு இல்லை, இது தப்பு. தொடர் இணைப்பு. அம்மாவை தான் நம்ம தொடருவோம். கண் போல் பார்த்துக்கும். கான்ஸ்டன்ட்டு, கரண்ட் கான்ஸ்டன்ட், வோல்டேஜ் தான் மாறும். இதுவே அதுக்கு வோல்ட் மீட்டருக்கு பக்க இணைப்பு. மின்பகு திரவத்தில் ஆனோடு எதிர்மின் குறிக்கிறது, தப்பு. ஆனோடு நேர்மின், கேத்தோடு எதிர்மின். மின்னோட்டம் காந்த விளைவை ஏற்படுத்தும். ஆமாம், கரெக்டு. அதை கண்டுபிடிச்சார் ஆய்ஸ்டர். மின்னூட்டம் கூலும். மின்னழுத்த வேறுபாடு வோல்ட். மின்புலம் நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ். மின்தடை ஓம். மின்னோட்டம் ஆம்பேர். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில் சந்திக்கலாம். நான் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே 10th ஸ்டாண்டர்ட் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரொம்ப எஃபோர்ட் போட்டு நடந்தால் ஒரு லைக்கு, ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணால் ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.